ஹலோ. என்னடா இது புதுசா என்னென்னமோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. கால்கரியிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் போயிருந்தேன். அங்க யுனிவர்சல் ஸ்டுடியோல இத வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடால இருந்து அமெரிக்காக்கு பிசினஸ் கிளாஸ்ல எப்படி போறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு எனக்கு ரொம்ப நாளாவே கனடால இருந்து எங்கேயாவது ஒரு இதுல பிசினஸ் கிளாஸ்ல போகணும்னு ஒரு ஆசை. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க கனடால வந்து நெறைய பேர் பிசினஸ் கிளாஸ வந்து ஆப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு எப்புட்றா அதெல்லாம் பண்றானுங்க? வாங்குற சம்பளத்துல பாதி லோனுக்கு போயிருது. மீதி பாதி வந்து டாக்ஸ்‌க்கு போயிருது. இவனுங்களுக்கு எங்க இருந்தா காசு வருது பிசினஸ் கிளாஸ்ல போற வரைக்கும்? அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது எப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்குறோம். இப்ப நீங்க வீடியோல இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறது தான் வந்து WestJet மாஸ்டர் கார்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம போற பிசினஸ் கிளாஸும் WestJetஓட தான். ஸோ பேசிக்கலி இந்த ஏர்லைன்ஸ் ஒரு WestJet கிரெடிட் கார்டு அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அகைன் இட்ஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை WestJet ஆர் மாஸ்டர் கார்டு. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து நம்ம வந்து கனடால இன்னும் பெட்டரா வந்து நம்மள எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரி, வித் தட் பீயிங் செட், இந்த இந்த கார்டுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கம்பானியன் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $120 ஒர்த்தான வவுச்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இருக்கேன். இந்த ஒரு வருஷத்துல என் கூட யாராவது ஒருத்தவங்க கம்பெனியன் இன்ஃபேக்ட் மை வைஃப் என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயான டிக்கெட் நம்ம இந்த கார்டுல வந்து போக முடியும். இது இல்லாம நம்மளுக்கு இன்னும் 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அதுல மெயின் அட்வான்டேஜ், நம்ம கால்கரி ஏர்போர்ட்டோ இல்ல எந்த மெயின் ஏர்போர்ட் நீங்க இருந்தாலும் சரி, அதுல வந்து உங்களுக்கு WestJet மாஸ்டர் கார்டு இருந்துச்சுன்னா, சில நேரத்துல கூட்டமான இருக்கிற இடத்துல உங்களுக்கு தனியா ஸ்பெஷல் வச்சிருக்காங்க. கால்கரியில அது உண்டு. எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வே இருக்கும். அந்த வேல நாங்க வந்து கிளியர் பண்ணா, எஸ்பெஷலா அமெரிக்கா போகும்போது கூட்டம் பிச்சு எடுத்துரும். அப்போ வந்து இந்த இந்த ஸ்பெஷல் வே வந்து எங்களுக்கு உள்ள கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நாங்க அப்படி யூஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ள போனோம். சோ இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ்ங்க. செகண்ட் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மிச்ச கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஆஃப் கோர்ஸ் நீங்க பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. நார்மலா எல்லாமே. நீங்க யூஸ் பண்ற கிராசரியா இருக்கட்டும், ஃபோன் பில், யூட்டிலிட்டிஸ் ஃபீஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இதே இதுல வந்து இந்த கார்ட்லயும் அதே பாயிண்ட் சிஸ்டம் உண்டு. பட் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் கார்ட் இஸ், இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் டிரான்ஸ்லேட் டு WestJet பாயிண்ட்ஸா நீங்க போட்டுக்கலாம். ஸோ WestJetல நீங்க யூஸ் பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். Now WestJet is primarily very popular in on the west side of coast. இங்க கால்கரியா இருக்கட்டும், வான்கூவர் ஆகட்டும், இங்க ரொம்ப ஃபேமஸ். ஈஸ்ட் சைட்ல ஜென்ரலா வந்து ஏர் கனடா தான் ரொம்ப ஃபேமஸ். பட் இங்க வந்து WestJetல ரொம்ப பாப்புலரா இருக்கனால எங்களுக்கு இது ரொம்ப ஹேண்டியா இருக்கும். அகைன் நான் சொல்ற மாதிரி இந்த WestJet பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கவும் முடியும். இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஏர் கனடாவும் ஒரு கார்டு வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஹையர் எண்ட்னு சொல்லலாம். அதுல ஏரோப்ளேன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஏரோப்ளேன் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ஏர் கனடால இது பண்ணிக்கலாம். சோ இது குவைட் காமன். இன்ஃபேக்ட் நீங்க யுஎஸ்க்கு போனீங்கன்னா நிறைய பேர் இந்த மைல்ஸ்னு சொல்றாங்க. அந்த மைல்ஸை வச்சு நிறைய போய் பண்றாங்க. இட்ஸ் a common practice in North America to use credit cards to அந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம டிராவலுக்கு யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து ரொம்ப குறையும். இன்ஃபேக்ட் நான் இங்க கால்கரியில இருந்து நான் இப்போ டொரண்டோ போகணும் அப்படின்னா எனக்கு $450 ஆகும். நான் வந்து ஆவரேஜா ஸ்பெண்ட் பண்றது வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கனால அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து ஒரு ட்ரிப் டூ அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் டு டொரண்டோவே வந்து ஃப்ரீயா கூட போயிட்டு வரலாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இதுல வரதான் செய்யுது. என்கிட்ட இந்த கார்டும் இருக்குது, ஏர் கனடாவோட கார்டும் இருக்குது. ஏர் கனடா கார்டு கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அதுல இன்னும் நிறைய ப்ரிஃபரன்சஸ்லாம் இருக்கு. எஸ்பெஷலி போர்ட் பண்ணும்போது நம்மளை ஃபர்ஸ்ட் ஆன் போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஏர் கனடாவோட லான்ச்சஸ், மேப்பிள் லான்ச்சஸ்லாம் வந்து ஃப்ரீ. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாவே இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கான ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப லக்ஸரியாவே தான் இருக்கும். நான் அது எவ்வளோன்னு சொல்ல விரும்பல. நீங்களே போய் டிடியோட இதுல போய் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். பட் தட் இஸ் இட். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பிசினஸ் கிளாஸை என்னால புக் பண்ண முடிஞ்சிச்சு. லெட்ஸ் கோ அண்ட் see what this business class entails. ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டோங்க. கால்கரியில இருந்து நாங்க அமெரிக்காவுக்கு போகணும்னா நாங்க 2-3 கிளியரன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ், நார்மலா நாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கான எல்லா கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் கஸ்டம் கிளியரன்ஸ். அமெரிக்காக்காரன் துருவி கேள்வி கேட்பான். எங்க போற, எங்க தங்குற, என்ன பண்ண போற, எப்போ வருவே, ஆச்சா பூச்சான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு, அதுவும் நாங்க வந்து சும்மா வெக்கேஷனுக்கு போறோம். ட்ரம்ப் பண்ற அட்டுழியத்துல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஜாலிக்கு போயிட்டு வந்தோம். ஆனா இது ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி போன வீடியோ, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எடிட் பண்றதுக்கு. இதுவே எடிட்டர் வந்து எனக்கு வந்து நச்சரிச்சு இந்த வீடியோ போட சொல்லி போட்டனால நான் இவ்வளவு சீக்கிரமா இதை பண்றேன். கமிங் டு ஹியர், கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நாங்க உள்ள வந்துட்டோம். இந்த எஸ்கலேட்டரை ஏறி ஃபர்ஸ்ட் போன உடனே நீங்க பாக்குறது இந்த டியூட்டி ஃப்ரீ லான்ச் தான். இந்த டியூட்டி ஃப்ரீ லான்ச் ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருக்கும்போது அந்த டியூட்டி ஃப்ரீ லான்ச்லாம் நீங்க வந்து கம்பேரே பண்ண முடியாது. அண்ட் சோடஸ் இன் துபாய் ஆர் அபுதாபி நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்குறோம். இது வந்து ஒரு சின்ன ஏர்போர்ட், கனடாலே ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் இது. இதுக்கான நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. கண்ணாடி,
ஸ்னிக்கர்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வாட் நாட். இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே வாங்கல. நம்ம நேரா உள்ள தாண்டி போயாச்சு. உள்ள போன சொட்டுக்கு என் பொண்டாட்டிக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. திங்க தேடுது அப்படின்னு சொல்லி திங்க ஆரம்பிச்சுட்டோம். நேரா போனோனே இங்க வந்து ரொம்ப ஃபேமஸான டுக் டுக் தாய் ரைஸ் அப்படின்னு ஒரு தாய் ரைஸ் இருக்கு. அங்க தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் தாய் ஃப்ரைட் ரைஸ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணதுக்கு வந்து நல்லா வந்தோனே பயங்கரமா பசி எடுத்தனால நல்லா ரொம்ப வேகமாவே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஏர்போர்ட்ட கொஞ்சம் சுத்தி பார்த்தோம். இன்ஃபேக்ட் நீங்க இது வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட். கால்கரி வந்து சின்ன ஊரா இருந்தாலும் இதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம நான் திருச்சிக்காரங்கனால சொல்றேன். திருச்சி மாதிரி ஒரு இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏர்போர்ட். இட் கவர்ஸ் a lot of places. கால்கரியில இருந்து நம்ம வந்து பாரிஸ்க்கு போலாம். லண்டனுக்கு டைரக்ட் ஃபிளைட்ஸ் இருக்கு. சோ மெனி யுஎஸ் பிளேசஸ் கவர் பண்றாங்க. டென்வரா இருக்கட்டும், டெக்சாஸா இருக்கட்டும், நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ்னு ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் பார்ட் ஆஃப் த யுஎஸ் அண்ட் அதர் மெயின் சிட்டிஸை வந்து கவர் பண்றாங்க. ஆம்ஸ்டர்டாமுக்கு டைரக்ட் ஃபிளைட்ஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் நான் இந்தியா போனா கால்கரில இருந்து ஆம்ஸ்டர்டாம் டு பெங்களூர் போறதுக்கு 2 ஸ்டாப்ல நான் ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் a பிக் ஏர்போர்ட். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. நடந்து போய்கிட்டே இருக்கலாம். டிஃபரெண்ட் கேட்ஸ் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க பெரிய ஃபிளைட்ஸ் லைக் A380 கூட வந்து இறக்குற அளவுக்கு ரன்வே வந்து ரொம்ப பெரிய ஃபிளைட். தட்ஸ் பிரிட்டி மச் அபவுட் கால்கரி ஏர்போர்ட். ஒரு வழியா போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். போன உடனே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் சீட்டு. இது வந்து படுக்கிற சீட்டு கிடையாது. ஏன்னா கால்கரி டு நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஆவரேஜா 2.5 hours தான். கிட்டத்தட்ட நம்ம திருச்சி டு மதுரை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 2.5 மணி நேரத்துல போய் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பெரிய ஃபிளைட்ஸ் கிடையாது. பெரிய ஃபிளைட்ஸ்ல மட்டும் தான், அதாவது மோர் தென் 6 hours. இப்போ நான் லண்டனுக்கு போயிருக்கேன் கால்கரியில இருந்து. அப்போ வந்து எனக்கு படுக்கிற மாதிரியான பிசினஸ் கிளாஸஸ் கொடுப்பாங்க. இது சின்ன ஃபிளைட்டுங்கனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேசஸ் இருக்கும். இது நீங்க எக்கனாமில போய் பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப சின்னதா தாங்க இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா லக்ஸரியான சீட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நான் லக்ஸரின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா, கால் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இடம் இருக்குன்னு. தட் இஸ் பிரிட்டி மச் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 2.5 hours ஃபிளைட்டுங்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. பட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா போகும்போது இது ஒரு கம்ஃபர்டபுள். நான் டொரண்டோக்கு போகும்போது எனக்கு 4 hours ஆகும். அந்த 4 hour ஜர்னிக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் கம்பேர்ட் டு தி எக்கனாமி சீட்ஸ். ஏன்னா எக்கனாமி சீட்ஸ் ரொம்ப சிறுசு தான். இடமே பத்தாது. ஒரு தடவைலாம் ஒரு அங்கிள் வந்து நல்லா இப்படி ஆங்கமா உட்காந்துக்கிட்டாரு. அதுல இருந்து நானே இப்படி ஒடுக்கிட்டு உட்கார அளவுக்கு இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நானும் ஒய்ஃபும் பாருங்க எவ்வளவு வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே உட்கார்ற மாதிரியான ஸ்பேஸ் உள்ள ஒரு பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே எங்களுக்கு வந்து நட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 2 பேருமே நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்கர்ஸ். அதனால வந்து எங்களுக்கு வந்து மேங்கோ ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினா, நான் வந்து ஜிஞ்சர் ஏல் வாங்கினேன். தட்ஸ் பிரிட்டி மச். பட் இதுலயே வந்து உங்களுக்கு ஷாம்பெயின் கொடுக்குறாங்க, வைன்ஸ் கொடுக்குறாங்க. ஒயிட் வைன், ரெட் வைன், அப்புறம் இன்னும் ஏதோ ஸ்பார்க்லிங் வைன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன வைன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரியான இப்போ நீங்க மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அதில் அதை பற்றி போடுறாங்க. நாங்கள் குடிச்சது நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தான். வேணும்னா நம்ம ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கிக்கலாம். சரி, அடுத்து சோற பாப்போம். ஏண்டா இப்பதானடா சாப்பிட்டு வந்தா அதுக்குள்ளேயும் சோறா? வயிறு பசிக்கும்லங்க. அந்த மாதிரி தான். அடுத்து வந்து நம்ம சோறுக்கு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஐட்டம். ஓகே, என்னடா அது திடீர்னு மெனு கார்டில் புரியாம இருக்குன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. பிரெஞ்சு. கனடா வந்து டூயல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச்ல முக்காவாசி டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் எல்லாமே. அகைன் நம்ம இப்போ உள்ள பாத்தீங்கன்னா மெயின் டிஷ் கொடுக்குறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் கொடுப்பாங்க, சாலட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து திருப்பி ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஓவராலா அது குவான்டிட்டி சின்னதா இருந்தாலும் நல்லா இதுவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல நம்மளுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து சில நேரத்துல டக், பீஃப் இதெல்லாம் இருக்கும். நான் இங்க வந்து ஓரளவுக்கு பீஃப் சாப்பிட கத்துக்கிட்டேன். என் பொண்டாட்டி அதை சாப்பிட பழகல. நான் இன்னும் போக்கு, ஹேம் அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. பட் இன்னைக்கு நான் எடுத்தது சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மஷ்ரூம் தான். அதனால இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிறது பியூர் வெஜிடேரியன். பாக்குறதுக்கு அழகா இருக்கா? இதோட பாத்தீங்கன்னா சாக்லேட்ல பன்னு கொடுத்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப பயங்கர டேஸ்டியா இருந்துச்சு. அந்த மஷ்ரூம்ஸா இருக்கட்டும், அந்த ரைஸ் வெந்த விதமா இருக்கட்டும், எவ்ரிதிங் வாஸ் சோ குட். ஒரு பிசினஸ் கிளாஸ்ல ஒரு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு அந்த ஃபுட்லயே தெரிஞ்சிச்சு. குவான்டிட்டி கம்மியா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் பாருங்க, நான் சாலட்லாம் சாப்பிட்ற டைப்பே கிடையாது. ஆனா சாலட் வந்து இந்த வினிகரை ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா டெலிஷியஸா இருக்குது. சாலடே இவ்வளவு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தட்ஸ் பிரிட்டி மச் அபவுட் த ஃபுட். சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து உண்ட மயக்கம் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி ஆல்மோஸ்ட் கண்ணு சொருவ இருக்குன்னு. ஒரு 2.5 hours ஃபிளைட் தான். இதுல இவ்வளவுதான் இருக்கும். இதுல இன்ஃபேக்ட் டிவி கூட இருக்காதுங்க. ஏன்னா இந்த பிசினஸ் கிளாஸ்ல எதுவுமே இருக்காது. இட்ஸ் a ஷார்ட் ஜர்னி. வேணும்னா நம்ம மொபைல்ல தான் பார்க்கணும். இதை தவிர வந்து நீங்க இதுல வந்து இந்த பிசினஸ் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இதுல ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இட் ஜஸ்ட் பிரிவிலேஜ்டு எக்கனாமி சீட்னு வேணா சொல்லலாம். இதே தான் கோஸ் டு ஏர் கனடாவும். நீங்க லோக்கலா கனடா டு கனடா இன்டர்னலா ஃபிளை பண்ணாலும் சரி, இல்ல பக்கத்துல ஃபிளை பண்ணாலும் சரி, திஸ் இஸ் த மேக்ஸிமம் பிசினஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வர வீடியோல மேபி நான் வெளியே வேற லாங் டிராவல் போகும்போது நல்லா படுத்துக்கிட்டு போற பிசினஸ் கிளாஸ்ல போனேன்னா உங்களுக்கு அதை நான் எடுத்து அனுப்புறேன். Thanks for taking your time and watching this video. I'll see you in another video. Until then, bye bye.